ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான கொத்தரங்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேங்காய் பருப்புலாம் எதுவும் தேவையில்லை. ஒரு கடாயில் 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டேன். தண்ணி நல்லா சூடானதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தரங்காயை இதிலே நான் சேர்த்து விட்டுக்கிறேன். கொத்தரங்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுங்க. மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு. கொத்தரங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இப்போ பொரியல் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி இதிலே சேர்த்து விட்டுக்கலாம். 4 இடித்த பூண்டு பல் தோலோடு இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. இது வாயுங்கிறதுனால. 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. மிளகாய் தூள் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வடிகட்டுனா கொத்தரங்காயை நம்ம இதிலே சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட நல்லா வற்றி வரட்டும். பொரியல் அப்போ தான் நம்ம சுருள நல்லா இருக்கும். ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு. பொரியல் நல்லா சுண்டி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்ட்டான கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.